அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரத்திற்கான லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஓப்பன் நம்மளுக்கு வந்து இப்போ 16,662. சென்ற வாரத்தோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 16,719. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு கீழே 224 புள்ளிகள். அப்போ அந்த ஓப்பனை கிராஸ் அவுட் பண்ணுமே, ஏன்னா நம்மளுக்கு புதன்கிழமை வர லோ பார்த்திங்கன்னா 16,438. நம்மளுக்கு இது கிராஸ் அவுட் பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றதுனால, அதாவது இந்த திங்கள் கிழமை ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றனால அது கீழே 224 புள்ளிகள் இறங்கினதுக்கு அதை விட 2x டபுள்டு. 224க்கு டபுள் 550. அப்போது ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு 250 புள்ளிங்காட்டி ஓப்பனுக்கு மேலே அப்போ 250 புள்ளி, அடுத்தது இன்னொரு 500 புள்ளிகள் ஏற்ற மொத்தம் 754 புள்ளிகள் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் ஒரு வாரத்தோட மூமெண்ட் 300லேருந்து 500க்குள்ளே இருக்குன்ட்டு. அப்போ இந்த 500ங்கிற ரேஞ்சை வந்து கடந்திருக்கு. இந்த அதிகமாக ரேஞ்ச் எப்போல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அது ஆப்ஷன் பையர்களுக்கு வந்து இம்பேக்டடாக இருக்கும் அப்படிங்கிறது பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50 புள்ளிகள். அப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் அதிகரிச்சிருக்கு. இந்த ப்ரீமியத்தினால பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டோட ஃபியூச்சருக்கு டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய ஆதாயத்தை அனுபவிப்பவர்கள் வந்து கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ, அப்போ புட் ஆப்ஷனுடைய வேல்யூ இருக்கிற மதிப்பிலே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்போவுமே புட் ஆப்ஷனுடைய மதிப்பு கம்மியாக இருக்கும், கால் ஆப்ஷனுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். இப்போ அட்டவணையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சது 17,158நாலும் அதிகமான வர்த்தகம் 17,100னால இப்போ இது வந்து 17,100 கால் 100 17,000 புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 170 to 60னா 230 ரூபா. அப்போ சந்தை வந்து 17,330 ஒரு நல்ல தடுப்பாகவும், 17,000லேருந்து நம்மளுக்கு 230 ரூபா கழிச்சோன்னா 16,770 நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகுது. 670 16,670. இதனுடைய நடுநிலை அப்படின்னு எடுத்துட்டா 17,050. அப்போது 17,050 நடுநிலையாக வச்சுட்டு இது வரதான். அப்போ 17,100க்கு மேலே வர்த்தகம் ஆகிற வரை எப்படி, 17,000க்கு கீழே வர்த்தகமானா இப்படி, அதுக்கப்புறம் 17,050க்கு மேலே வர்த்தகமான எப்படி, 17,050க்கு கீழே வர்த்தகமான இப்படி அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக வச்சு நம்ம பார்க்கணும். அடுத்தது திங்கட்கிழமை என்ன ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பனில் இருந்து சந்தை நம்மளுக்கு ஹை லோ கிரியேட் ஆகும். அதனால் அந்த வாரத்தோட ஓப்பனை பேஸ் பண்ணி நம்ம பாருங்கள், இதில் நம்மளுக்கு 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள் ஆவரேஜாக வேணும். அப்போ திங்கட்கிழமை என்ன ஓப்பன் ஆகுதோ அதோட பேஸ்டு ஓப்பனுக்கு மேலே இருந்தால், அப்போ ஓப்பனுக்கு மேலே அதாவது ஓப்பன் லோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 300 புள்ளிகள் மேல் நோக்கி செல்லறதுக்கு தான் வாய்ப்பு. அதே ஓப்பன் ஹை கொடுத்துருந்தா கீழே வரக்கு வாய்ப்பு. அப்போ ஓப்பன்லேருந்து ஹை லோக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம 300 to 500 புள்ளிகளுக்கு அதிகரித்து அதனுடைய லெவல்ஸும் அந்த ஸ்ட்ரைக் லெவலையும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு முற்படணும். இப்போ 17,150 கால் 150 மேலே மார்க்கெட் அந்த இடத்துல க்ளோஸ் ஆனதுனால இப்போ 17,150 கால் நம்மளுக்கு வந்து 134 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதனால் 17,284 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி நம்மளுக்கு 17,150 புட் ஆப்ஷன் 113 ரூபா. அப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 17,037. அப்போ 17,037லேருந்து 17,284க்குள்ளே இருக்கிறது சந்தைக்கு வால்டைல் ஜோன் அதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்குள்ளே வால்டைல் தான் இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ இதில் வந்து ஐவி இம்ப்ளைடு வால்டிலிட்டிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் மிகைப்படுத்தின மதிப்பு இல்லை. அதனால் வால்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ சந்தையோட வால்டைல் ஜோன் வந்து நம்மளுக்கு 17,036லேருந்து 17,289. நம்மளுக்கு அதிகபட்ச வைட் ரேஞ்சுனா 16,897லேருந்து 17,400 மட்டும் ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,239, 17,289, 17,371. சப்போர்ட் லெவல் 17,108, 17,036, 16,941 இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டோ நம்மளுக்கு வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆப்ஷன் பார்க்குறவங்க போது நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய காரணி மட்டும்தான் பார்க்கணும். கட்டுப்படுத்தக்கூடிய காரணம் கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் கட்டுப்படுத்தாத இதுங்கும்போது நம்மளுக்கு வந்து நியூஸ் பேஸ்டுங்கிறது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அதை தேடி அதற்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுப்பதை விட இங்கே நம்பர்ஸ்
இதை பேஸ் பண்ணி தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் ஆகும். அதை பேஸில் நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ண பொறுப்படுங்க. அதனால் அடுத்த வாரத்துக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரணிகள் என்னென்னா, நம்மளுக்கு இந்த 17,150 கால் புட்டோட இதுவும், அடுத்தது அட்டவணை, இந்த திங்கக்கிழமை அட்டவணை எப்படி அமையுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா HH, அப்போது இந்த HH மல்டிபிள் ஹெஜ்ஜாக அமையுதா, மல்டிபிள் ஹெஜ் அமைஞ்சால் ஒன் சைடு மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், ஒன் சைடு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ பேர் ஹெஜ்ஜாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதிகமாக லைக்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டு யூடியூப் வந்து ஷேர் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.